பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். ஆனால் மட்டன் சிக்கன் வாங்குறதுக்குலாம் டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 2 முட்டை இருந்தாலே போதுங்க. நல்லா கம்மன்னு முட்டை உடச்சி ஊற்றின பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா பொருட்கள் சேர்த்துட்டு இதில் 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாங்க. அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 3 பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சிடலாம். இதெல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதும் நான் 10 நிமிஷம் சீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு அட்டகாசமான பிரியாணி ரெடிங்க. இது மேலே கசூரி மேத்தியும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணிவிட்டு இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.